அனைவருக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் கனிவான வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது கல்விசார் சமூக அபிவிருத்தியாகும். அந்த வகையில் அதன் முதற்கட்ட கல்விசார் திட்டமாக எமது தாயகத்தில் உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அம்மாணவர்களுக்கான மாலை நேர பிரத்யேக வகுப்புகள் நடத்துதல் மற்றும் முன்னோடி வினாத்தாள்கள் வழங்கி பரீட்சைகள் நடத்தப்பட்டு உரிய பயிற்சி அளித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த அடைவு மட்டம் மற்றும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதே எமது அமைப்பின் பிரதான நோக்கமாகும். கல்வியால் மட்டுமே எமது சமூகத்தை எழுச்சியடை வைப்பதே எம் குறிக்கோளாகும். இதற்கான திட்ட அமுலாக்கள் உதவிகளை எமது புலம்பெயர் உறவுகளை பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றனர். தற்போது இச்செயற்திட்டத்தின் தலைவரான சோமசுந்தரம் கோகிலன் மற்றும் செயலாளரான குலேந்திர ராஜா பிரிந்தன் ஆகியோரின் செயற்பாட்டின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு புலம்பெயர் உறவுகளின் நிதி ஒதுக்கீட்டின் உதவியுடன் திட்டத்தின் முதற்கட்டமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திற்குரிய திருக்கோவில் வலயத்துக்குட்பட்ட கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் மற்றும் வட மாகாணத்தின் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களின் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் உள்வாங்கி இருப்பதோடு மலையக பாடசாலைகள் சிலவற்றையும் உள்வாங்கி இன மத பேதமின்றி அனைவருக்கும் கல்விக்கான உதவிக்கரம் நீட்டும் பொருட்டு சுமார் 550 வறிய மாணவர்களை இச்செயற்திட்டத்தினுள் உள்ளிருத்து 1 வருட கால எல்லைக்குள் பிரத்யேக வகுப்புகள் மற்றும் முன்னோடி பரீட்சைகள் போன்றவற்றை நடத்தியும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள், ஆசிரியர் ஊக்குவிப்பு தொகை ஒன்றினை வழங்கியும் மாணவர்களின் கல்வியில் விடியலை தேடுவதே தாயக கல்வி விடியல் அமைப்பின் முழு முயற்சியாகும். மேலும் இவ்வாறான பல பாடசாலைகள் உள்ளன. அவற்றையும் திட்டத்தினுள் உள்ளடக்குவதற்கு புலம்பெயர் உறவுகள் முன்னின்று உதவ வேண்டும். அதற்காக அன்பு கரம் நீட்ட வேண்டும் என தாயக கல்வி விடியல் அமைப்பு சிரம் தாழ்த்தி பணிகின்றது. இதற்கான அனுசரணை வழங்குவர்களாக சோமசுந்தரம் கோகிலன், UK. தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் திருவாளர் தியாகராஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
எமது சக்தி வித்தியாலயத்தில் தரம் 5 கிலோமீட்டர் பற்றி வைத்தியிலே சிறந்த பொறுப்பேற்றை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் எங்களுக்கு உதவி செய்ய வந்துள்ள நாயகர் கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் கோகுலன் அவர்களே மற்றும் கிழக்கின் இணைப்பாளர் விருந்தன் அவர்களே மற்றும் அமைப்பின் உறுப்பினர் சனாதன் அவர்களே மற்றும் எனது பாடசாலையை பிரதிநிதிகளவர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனது பாடசாலை ஒரு கஷ்டப்பட்ட பாடசாலையாக காணப்படுகின்றது. எனது பாடசாலைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக முதலிலே பிரிந்தன் அவர்கள் இங்கு வருகை தந்து இவ்வுதவியை இப்பாடசாலை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவராகவே முன்வந்து எங்களுக்கு இப்பாடசாலைக்கு உதவி செய்தமைக்காக நான் அவருக்கு உண்மையிலே இவ்விடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பாடசாலையை பொறுத்தவரையில் எனது பாடசாலையானது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே கடந்த வருடம் எழுதின மாணவர்களில் 4 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றிருந்தார்கள். இம்முறை நடைபெற்ற முடிந்த அந்த பரீட்சையிலே எங்களது மாணவர்கள் 63 பேர் எடுத்திருந்தவர்கள் 64 பேர், அதிலே 58 மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெறுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதிலே 13 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு உள்ளது. ஆகவே இம்முறை அந்த பரீட்சையிலே 13 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவார்கள் என்று நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பை காத்துக் கொண்டிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு நடைபெற போகின்ற இந்த மாணவர்கள் உண்மையிலே அவர்களும் 63 மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு இந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் இந்த பிரத்யோக வகுப்புகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் இம்முறை இந்த 25ஆம் ஆண்டு எங்களது மாணவர்கள் 25 பேரையாவது நாங்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்கு ஆயத்தமாக காணப்படுகின்றோம். அதற்கு இந்த அமைப்பினரின் உதவியினூடாக நிச்சயமாக நாங்கள் 25 மாணவர்களை வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமில்லாமல் எனது பாடசாலையை பொறுத்தவரையில் எனது பாடசாலை ஓயல் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கூட எனது நடைபெற்று முடிந்த ஓயல் பரீட்சை பெறுபவர்களிலே எனது பாடசாலை 60 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி அதிலே 50 மாணவர்கள் ஓயல் சித்தி பெற்றுள்ளார்கள். இது எங்களது பாடசாலையில் கிடைத்த ஒரு பெரும் வெற்றியாகவே நாங்கள் கருதுகின்றோம். இதிலே உண்மையிலே இது இந்த பிரதேசத்தில் மெட்ஸை பொறுத்தவரையில் மெட்ஸில் கூட 83% மாணவர்கள் இந்த பாடசாலையை சித்தி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த பாடசாலை ஒரு பெருமையான ஒரு பாடசாலையாகவே நாங்கள் கருத வேண்டியுள்ளது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய நடைபெறப் போகின்ற இந்த ஓயல் பரீட்சையிலே இன்னும் இதைவிட கூடுதலான சித்திகளை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் பிரத்யோக வகுப்புகளை செய்வதற்காக உங்கள் அமைப்பினூடாக எந்த சிறு உதவிகளை நீங்கள் செய்து தர முடிந்தால் அது மிகவும் இந்த மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதையும் கூடத்தில் கூற விரும்புகின்றேன். நாங்கள் இந்த பரீட்சை பெறுபவர்கள் மாத்திரமல்ல, இணைப்பான விதான செயற்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் உண்மையிலே தரம் 5க்கு உட்பட்ட மாணவர்கள் கிட்ஸ் அத்லெட்டிக்ஸ் இந்த நிகழ்ச்சிகளிலும் கூட எமது பாடசாலை மாணவர்கள் வலயத்திலே 3 குழுவினர்கள் மாகாண மட்டத்துக்கு தெரிவு செய்து போனது எங்களது ஒரே ஒரு பாடசாலை இந்த பாடசாலை தான். அது மாத்திரமல்லாமல் மெய்வர்கள் விளையாட்டு போட்டிகளிலும் கூட எமது பாடசாலையிலே நிறைய மாணவர்கள் மாகாணத்துக்கு தெரிவு செய்து
தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அதிலே எங்களது மாணவர்கள் உண்மையிலே மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டியிலே கீர்த்திலே எல்லாவற்றிலையும் விடுபட்டு ஃபைனலில் விடுபட்டிருந்தார்கள். ஆனால் இருந்தும் 4x100 ஓட்ட போட்டியிலே எமது மாணவர்கள் மாகாண மட்டத்தில் 3ஆம் இடத்தை பெற்று சர்வதேச தேசிய மட்டத்துக்கு தெரிவாகி சென்றுள்ளார்கள். இது இந்த பாடசாலையில் ஒரு சாதனையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். இந்த மாணவர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் அவர்கள் அங்கு பங்கு பற்றி அவர்களது திறமைகளை காட்டியிருந்தார்கள். ஆனால் அதுவும் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் நான் எங்களது கோச்சரிடம் கேட்டிருந்தேன், ஏன் இவ்வளவு திறமையாக விளையாடிய மாணவர்கள் ஏன் இவர்களால் வெற்றி வாய்ப்பை ஈட்ட முடியவில்லை என்று சொற்ப வித்தியாசத்தில் சொற்ப நேரத்தில் அவர்களது வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டிருந்தது ஏனென்று நான் கேட்டிருந்தேன். அதற்கு எங்களது கோச்சர் சொல்லியிருந்தார், இந்த மாணவர்களுக்கு சரியான போசாக்கான உணவு இங்கு கிடைக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த மாணவர்கள் சின்ன வித்தியாசத்தில் அவர்களது தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை உண்மையிலே எங்களது பாடசாலையிலே காணப்படுகின்ற மாணவர்கள் சரியான சிறந்த போசாக்கான உணவுகள் இங்கு கிடைப்பதில்லை. நான் அதற்கு ஒரு அண்மையிலே ஒரு பெற்றாரை நான் சந்தித்திருந்தேன். அந்த பெற்றார் பிள்ளை இங்கு கல்வி கற்கின்றது. அந்த கல்வி கற்கின்ற அந்த மாணவன் தூரிடம், அதாவது கம்பட்டையிலிருந்து இங்கே வருகை தந்துள்ளான். அவன் காலையில சாப்பிட்றதில்லை, ஸ்கூல் கிளம்பி போய் தான் சாப்பிட்றதான். அப்போ எப்படி அந்த மாணவன் அவனுடைய கற்றலில் ஈடுபட முடியும்? அவை இவ்வாறான நிலைமை நிறைய காணப்படுகிறது. என்றால் எங்களுக்கு தெரியும், 5ஆம் வகுப்பு மாணவருக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் உணவு வழங்கப்படுகின்றது. ஆனால் அதில் கூட நாங்கள் சில மாணவர்களுக்கு இங்கு அந்த உணவுகளில் கூட நாங்கள் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு சில உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே சிறைப்பள்ளி மாணவர்களும் கூடுதலாக கல்வி கற்கிறார்கள். அவர்களுக்குரிய இந்த உண்மையிலே ஒரு அடிப்படை தேவை, அந்த தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் பல மாணவர்கள் இங்கே கஷ்டப்பட்ட நிலையிலே கல்வி கற்கிறார்கள் என்பதை உங்களிடம் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதேபோல இணைப்பாட விதான செயற்பாடு விளையாட்டு மாத்திரமல்ல, தமிழ் தின போட்டிகளிலும் கூட எமது பாடசாலை மாகாண மட்டத்திலே 2 மாணவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். அது மாத்திரமில்லாமல் சமூக விஞ்ஞான போட்டியிலே கூட மாகாண மட்டத்தில் எமது மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு பல முயற்சிகளை எடுத்து இந்த மாணவர்கள் நாங்கள் திறமையானவர்கள் மற்ற பாடசாலையுடன் போட்டி போட்டு வரக்கூடிய நிலையில் எங்களது மாணவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் பெரிய பாடசாலைகளாக கருதப்படும் பாடசாலைகளுடன் போட்டி போட்டு எமது மாணவர்களும் அவர்களுடன் போட்டி போட்டு சிறந்த கல்வியை பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இருந்தாலும் எமது பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் எமது பாடசாலையிலே இதுவரைக்கும் நாங்கள் எடுத்த தரவுப்படி 717 மாணவர்கள் இங்கே கல்வி கற்கிறார்கள். அதிலே 69 மாணவர்களுக்கு ஷூ இல்லாமல் இல்லாமல் வருவதுமாக 69 மாணவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கும் எதேனும் உங்களால் இந்த உதவிகளை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எமது பாடசாலையில் 6 மணித்தியாலம் எமது மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், வேறு பாடசாலைகள் இப்பொழுது சகல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது பாடசாலையிலே இருக்கின்ற கட்டிடங்களில் கூட
மின்சார வசதி இல்லை. மின்சார வசதி இல்லாமல் உங்களுக்கு தெரியும், வருகின்ற வெப்ப காலங்களில் கூட அவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அவ்வகுப்பறையில் இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை இங்கு காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நாங்கள் அரசியல்வாதிகளை பிடித்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். ஏற்பாடு செய்து அதற்குரிய உபகரணங்கள் கொண்டு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் எலெக்ஷன் அறிவித்த காலத்தினால் அந்த உபகரணங்களை மீண்டும் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கூட உண்மையிலே இந்த கிராமத்துப்புற இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்கள் வசதி கூட நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதை நான் உங்களிடம் எச்சரித்து வைத்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இவ்வளவு சிறப்பாக எங்களது பாடசாலையை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் உண்மையிலே அவர்களது அர்ப்பணிப்பின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த இணைப்பாளர்களான செயற்பாட்டிலேயோ அல்லது கல்வி சார்ந்த செயற்பாட்டிலேயோ நாங்கள் மற்ற பாடசாலைகளுடன் போட்டி போட்டுக் கொண்டு இருப்பதற்கு உண்மையிலே ஆசிரியர்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்த ஆசிரியர்களுக்கான உண்மையிலே வசதிகளை கூட நாங்கள் செய்து கொடுப்பதில்லை. ஆசிரியர் வகுப்பறையில் உள்ள ஆசிரியருக்கான மேசை கதிரைகள் கூட எங்களது பாடசாலை வகுப்பறையில் காணப்படவில்லை. இவ்வாறு பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. நான் எல்லா குறைபாடுகளையும் இங்கே கூறவில்லை. இருந்தும் ஒரு சில குறைபாடுகள் கூறப்பட்டிருக்கின்றது. உங்களால் இருந்த உதவிகளை இந்த பாடசாலையின் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு உண்மையிலே தாய கல்வி விடியலூடாக இந்த பிரதேசத்தில் பெற வேண்டும், பெற்று தர வேண்டும் என்று உங்களிடம் விஜயமாக கேட்டுக்கொண்டு விடைபெறவில்லை. நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் கண்ணியத்துக்குரிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வர்கள், விசேடமாக நம்முடைய உன்னதமான பணியினை கொண்டு நடத்துவதற்காக தாயகத்திற்கு விரைந்து வந்து மக்களோடு மக்களாகவும் பிள்ளைகளோடு பிள்ளைகளாகவும் இருந்து பரசிரமத்தின் மத்தியிலும் இந்த உதவி திட்டங்களை மாணவர்களுக்கு சந்தோஷமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோகுலர் அண்ணா அவர்களை நாங்கள் நம்முடைய அமைப்பினர் சார்பாகவும் இந்த அம்பாறை மாவட்ட மக்கள் சார்பாகவும் நாங்கள் அன்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இந்த செயற்பாடுகளை எல்லாம் திருக்கோவில் பிரதேச செயலகத்திலே மிகவும் சிறப்பான முறையில் இந்த கிராமத்தினுடைய எதிர்கால நலன் கருதி செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முகுந்தன் அண்ணா, பிருந்தன் அண்ணா அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே வருக வருக என நாங்கள் அன்பாக வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொன்னா குட் மார்னிங் இல்ல, வணக்கம் சொன்னா வணக்கம். குட் மார்னிங் சொன்னா தான் குட் மார்னிங். நாங்க யாரு? தமிழாங்களா இல்லைங்களா? அப்ப வணக்கம் சொன்னா என்ன சொல்லணும்? வணக்கம் சொல்லணும். சரிதானே? தமிழ் மெல்ல செத்து போகக்கூடாது. சரியா? வணக்கம். எல்லாரும் நீங்க தெரிஞ்ச பார்ப்போம். சரி, நீங்க உங்களுக்கு என்ன செயற்பாட்டுக்காக நாங்க இங்க வந்திருக்கிறோம்? சோடா மாட்ட சாப்பிடவா? என்னத்துக்காக வந்திருக்கிறார்? என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க பிள்ளைகள்? கொப்பி புத்தகம் தரத்துக்கா? சரி, நீங்க எல்லாம் எத்தனையா ஆண்டு பேர்? தரம் 5ல படிக்கிறீங்க என்ன பிள்ளைகள்? தரம் 5ல படிக்கிறீங்க என்ன? சரி, இப்ப நீங்க எதிர்கொள்ள இருக்கிற பரீட்சை என்ன பிள்ளைகள்? ஸ்காலர்ஷிப் பரீட்சையை நீங்க எதிர்கொள்ள இருக்கிறீங்க. இந்த பரீட்சையை நீங்க வெற்றிகரமாக செய்ய வேண்டும், இன்னும் நல்ல பெறுபவர்கள் நீங்க பெற வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த உங்களுக்கு ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பு ஒன்று செய்யறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் விருப்பமா? படிக்க விருப்பம் தானே? கல்வி பற்றி எங்களோட முன்னோர்கள் எப்படி தெரியுமா சொல்றாங்க? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொல்றாங்க. எப்படி?
பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை. இந்த உலகத்துல நாங்க எதுக்குமே கையேந்த கூடாது, ஆனால் கையேந்தலாம். எதுக்காக கையேந்தலாம்? எங்கட கல்விக்காக நாங்க கையேந்தலாம். ஏன் கையேந்தலாம்? கல்விக்காக. நீங்க படிச்சா உங்களால முன்னேற போறது யாருன்னு சொன்னா உங்களுடைய தலைமுறை. உங்களோட அம்மா அப்பா படிச்சதாலதான் நீங்க இன்றைக்கு என்ன செய்றீங்க? இந்த பாடசாலையில இருக்கிறாங்க, படிக்கிறீங்க. முழுவதும் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்க தானே? ரைட். ஆகவே நீங்களும் எதிர்காலத்துல நல்லா படிக்க வேண்டும், நல்லா வரணும்ன்றதுக்காக ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த புலமை பரிசு பரீட்சை. இதுக்கு பிறகு நீங்க காப்போத சாதாரண தரம் எழுதுவீங்க, உயர் தரம் எழுதுவீங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை எது தெரியுமா பிள்ளைகள்? நீங்க இப்ப எழுத போற ஸ்காலர்ஷிப் பரீட்சை. ஆகவே இதை நீங்க வெறும் பரீட்சைக்காக மட்டும் படிக்க வேண்டாம், புள்ளிகளுக்காக மட்டும் படிக்க வேண்டாம், உங்களோட அறிவை வளர்த்து கொள்றதுக்காக படிங்க. ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, அண்ணாவும் ஒரு உயர்தரத்துல கணிதத்துறையில படிச்சு ஒரு பிஎஸ்சி செய்யற ஒரு மாணவன். எனக்கு எங்கட உயர்தரத்துல கூட ஸ்காலர்ஷிப் புத்தகத்துல இருக்கிற சில கேள்விகள் எங்களுக்கு வரும். வந்தா எங்களுக்கு விட தெரியாது. நாங்க சில விஷயங்களை 5ஆம் ஆண்டு பிள்ளைகிட்ட கேட்டுதான் நாங்க படிக்கிறோம். அப்ப நாங்க வெளியாகலாம், நீங்க வெளியாகலா? நீங்க தானே வெளியாக? யாரு வெளியாக? நீங்க தான் வெளியாக. சத்தம் போட்டு சொல்லலாம். யாரு வெளியாக? அப்ப நாங்க எவ்வளவு அழகா படிக்க வேணும்? புள்ளிக்கு படிக்கலாமா? உங்களோட அறிவை வளர்க்கறதுக்கு படிங்க. புள்ளி தானா வரும். எப்படி புள்ளி? புள்ளி தானா வரும். அது மட்டும் இல்ல பிள்ளைகள், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. கதை கேட்க விருப்பமா? சரி. ஒரு வெறுமையான ஒரு வகுப்பறை இருந்துச்சா. ஒரு பெரிய ஒரு நிலத்துல வந்து ஒரு பெரிய கட்டடம். ஒரு கட்டடத்துல 2 வகுப்பறை இருந்துச்சா. பாடசாலை விடுமுறையா. உங்களுக்கு எப்ப விடுமுறை? 11ஆம் மாசம். சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா வகுப்புகள் நடக்குமா? சரி. அப்ப இத வகுப்பறையில வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து ஒரு அறையில வந்து தெரியாம வண்ணாத்தி பூச்சி வந்து பண்ணுச்சு. ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டாங்க. போகல ஜன்னலை திறந்துட்டு போறதா இல்லை, என்ன ஜன்னல் அடைச்சிட்டு போவாங்க. அப்படியே ஆக்கள் வெளியிலாம அப்படியே அந்த வண்ணாத்தி பூச்சி ரூமுக்குள்ளே இருக்குது. வெளியில போகணும். ஒரு நாள் முழுவதும் முயற்சி செய்து அதால திறக்கிறது இல்லை. அப்படியே கிட்ட வந்து என்ன தெரியுமா செய்யும்? அந்த ஜன்னல் கதவு கிட்ட வந்து அந்த ஜன்னல் கதவை அந்த ரெக்கையால தட்டுமா. ரெக்கையால தட்டக்குள்ள அந்த ரெக்கையால திறக்கலாமா பிள்ளைகள்? ஜன்னல் கதவை திறக்கலாமா? திறக்கலா. அடுத்த நாள் எதர்ச்சியா என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு ஆசிரியர் அந்த வகுப்பறைக்கு வாரார். பக்கத்து வகுப்பறைக்கு வாரார். இந்த வண்ணாத்தி பூச்சி மறுபடியும் என்ன செய்யறன்னு சொன்னா, அப்படியே பறந்து போய் ஜன்னலுக்கு கிட்ட நின்று ஜன்னலை தள்ளுது. ரெக்கையால தள்ளும் போது டக் 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 என்று சத்தம் கேக்குது. எப்படி என்று சத்தம் கேக்குது. அப்ப இந்த சத்தம் பக்கத்துல இருக்கிற வகுப்பாசிரியருக்கு கேக்குது. அவர் வாரார், வந்து திறந்து பார்க்கிறார். அந்த ரூமுக்குள்ள எதுவுமே இல்லை, அடைச்சிட்டு போயிட்டார். திரும்பவும் என்ன செய்ய, அந்த வண்ணாத்தி பூச்சி ஓடி வந்து ஜன்னலுக்கிட்ட வந்து இப்ப கட 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 தட்டுது. எப்படி என்று தட்டுதான். தட்டுற நேரத்துல திரும்பவும் அந்த ஆசிரியர் வந்து வகுப்பறையை திறந்து பார்க்கிறார். ஒரு வண்ணாத்தி பூச்சி போறதுக்கு வெளியில போக முடியாம அந்த ஜன்னலை தட்டி கொண்டே இருக்குது. அந்த ஆசிரியர் வாரார், அந்த ஜன்னலை திறந்து விடுறார். அந்த வண்ணாத்தி பூச்சி பறந்து போச்சு. இப்ப இதான் கதை. இந்த கதையில இருந்து ஒரு கேள்வி, இந்த வண்ணாத்தி பூச்சி வெளியில பறந்து போறதுக்கு உதவி செஞ்சது அதுல முயற்சியா அல்லது கடவுளா? முயற்சி என்றாக கை வைத்தது ஆகும். சரி, கையை கிளவிடுங்க. கடவுள் என்றாக கை வைத்தது ஆகும். சரி, கையை கிளவிடுங்க. முயற்சி என்றாலும் பிழை, கடவுள் என்றாலும் பிழை. ரெண்டும் என்றால்தான் உண்மை. ஏன் சொல்லுங்க? எதர்ச்சியாக அந்த ஆசிரியர் அந்த பாடசாலைக்கு விடுமுறை நாட்கள்லையும் வந்தது யார் செயல்? கடவுள்ற செயல். என்னதான் கடவுள்ற செயல் இருந்தாலும் அதுல முயற்சியால ஜன்னலை தட்டினபடியாக அந்த சத்தம் யாருக்கு கேட்டது? ஆசிரியருக்கு கேட்டது. அதனாலதான் அவர் வாரார், திறந்து விடுறார், இந்த வண்ணாத்தி பூச்சி பறந்து போகுது. அது போலதான் பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற வாய்ப்பு. நீங்கெல்லாம் யாரு? மாணவர்கள். அந்த கதையில நீங்கெல்லாம் யாரு? வண்ணாத்தி பூச்சி. நல்ல பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள் விளங்கிட்டு. அப்ப நீங்க எல்லாம் வண்ணாத்தி பூச்சி. இப்ப இங்க வந்திருக்கிற ஆசிரியர்களாகத்தான் இன்றைக்கு எங்கட
பிருந்தரண்டாவும் எங்கட கோகுலண்டாவும் வந்திருக்கிறாங்க. இவங்க என்னத்துக்காக வந்திருக்காங்க? உங்களுக்கு இன்னும் படிக்க போகணும், நீங்க இன்னும் புள்ளிகள் கூட எடுக்கணும், இன்னும் உங்களோட அறிவை வளர்த்து கொள்ளணும் பண்றதுக்காக பிரத்யேக வகுப்புகள் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சரியா? ஆகவே இத நீங்க முன்னுதாரணமா வச்சு படிப்பீங்களா? சரி, சந்தோஷம். ஆகவே நாங்க திரும்பவும் பிள்ளைகளை பாருங்க, இந்த போர்ட் போட்டிருக்குது, இதுல உங்களோட பேர் போட்டு உங்களோட புள்ளிகள் போடப்படும். நான் திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகள், நாங்க புள்ளிக்கு படிக்கணுமா அறிவுக்கு படிக்கணுமா? அறிவை வளர்த்து கொள்ள படிச்சு கொள்ளுங்க, புள்ளி தானா வரும். புள்ளிக்காக படிச்சீங்கன்னு சொன்னால் நீங்க 5ஆம் ஆண்டு கடந்து போக்குள்ள 6ஆம் ஆண்டுல நீங்க 5ஆம் ஆண்டு படிச்சதெல்லாம் மறந்துடும். 2 கற்றல் இருக்குது. ஒன்றோ புள்ளிக்கு படிக்கிறது, அடுத்தது அறிவுக்காக படிக்கிறது. ஆகவே நீங்க 5ஆம் ஆண்டு தாண்டியும் அந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்கணும் என்று சொன்னா நீங்க எதுக்காக படிக்கணும்? அறிவுக்கு படிக்கணும் என்று கேட்டுக்கொண்டோம் இந்த இடத்திலிருந்து விடைபெறேன். ஆகவே நீங்க வருகை தந்திருந்த பெற்றோர்கள் அனைவரிடமும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்ற விடயம், புலம்பெயர் தேசத்திலே இருந்து இன்றைக்கு ஒரு அவருடைய கண்ணில ஒரு சின்ன சத்திர சிகிச்சை செஞ்சிருந்தாலும் அதை எல்லாம் அவர் பொருட்படுத்தல. இந்த மக்களுக்காக நான் வந்தே தீரணும் என்று சொல்லி மிகவும் சிரமப்பட்டு எங்க அண்ணா வருகை தந்திருக்கார் லண்டன்ல இருந்து உங்களுக்காக. இதெல்லாம் செய்யறது அவங்களும் வெளிநாட்டுல மரத்துல காசி காய்க்கிறது ஆட்சி வந்து எல்லாருக்கும் தாருது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இதுக்காக அவங்க செலவழிக்கிறாங்க. ஆகவே இந்த பெருமதிகளை உணர்ந்து எங்களுடைய பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கான கற்றலை சரியாக செயற்படுத்தணும். பிள்ளைகள் அவங்க உங்களுக்கு உழவு செய்யறாங்க, நீங்க என்ன செய்வீங்க? கைமாறா என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும் மட்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியின் முக்கியத்துவம் சிறந்த முறையில் அமைய வேண்டும். அதற்கான விளக்கத்தினை கதையினூடாக தெளிவான முறையில் வழங்கி சென்ற எமது புலம்பெயர் தமிழர்களின் அமைப்பின் உறுப்பினர் திருவாளர் சனா அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வுக்காக உரையாற்றுவதற்கு இத்திட்டத்தின் இணைப்பாளர் திருவாளர் குணா பிரேந்தர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதிபர்களே, தலைவர் அவர்களே, பெற்றோர் பிள்ளைகளை அபிமானம் பெருசாக கைகளும் அல்ல விளக்கம் மட்டும் தரப்போம். உங்களுக்கு விளக்கமும் நாம் சின்ன விளக்கம் தரப்போம். என்னண்டா இந்த திட்டத்தின் முன்னான விளக்கம் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி ஒரு 5 லட்சம் சேவர்கள் வந்துட்டாங்க. திட்டம் என்ன நடத்த போறோம், என்ன செயற்பாடு செய்ய போறோம் மட்டும்தான் இந்த விளக்கமாக இருக்க போகுது. கூட நேரத்தை நன்றி கொடுங்க. என்னன்னு சொன்னா தமிழர் உறவுகளால நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கின்றோம். ஆயக்கல்வி மணியல் என்ற அமைப்பை உருவாக்கின்றோம். அந்த ஆயக்கல்வி மணியல் அமைப்பு என்பது எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமாக கிடைக்கும். நோக்கம் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை கல்வி எவ்வளவு இலவசமாக கிடைக்கிறதோ அதே மாதிரி இலவசமாக கிடைக்கும். இது எங்களோட திட்டத்தின் முழு நோக்கம். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை எதிர்பார்க்கணும். என்ன காரணம் சொன்னால் ஒத்துழைப்பு செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு பிள்ளைங்க வர மாத்திரமே சாத்தியமாகுது. அதாவது இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாதங்கள் வரைக்கும் புள்ளிகள் இன்னும் காட்சிப்படுத்தப்படும். அடுத்த மாதம் அந்த பிள்ளை என்ன மார்க்ஸ் எடுக்கிறன்றத அடுத்த மாதம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. என்றவுடனே நீங்க சொல்ற என்னன்னா மற்ற பிள்ளைகளை ஒப்பிடாதீங்க. அதாவது அந்த பிள்ளை உங்களோட பிள்ளை இந்த மாதம் ஒரு 50 மார்க்ஸ் எடுத்து அடுத்த 55 மார்க்ஸ் எடுக்கிற மட்டும் பாருபடிய மற்ற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பார்க்கணும், நிறுத்திக்கொள்ளுங்க. அது வேண்டாம். அது எங்களோட வளர்ச்சி இல்லை. நம்மட பிள்ளைய முன்னேற்றம் நம்மட வளர்ச்சி. மற்ற பிள்ளைக்கு ஈக்குவல் வேண்டாம். அந்த பிள்ளைக்கு ப்ரெஷர், மைண்ட் ப்ரெஷர், அது வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துறத நான் தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணம் காட்சிப்படுத்த வேண்டாம். நீங்களும் அதை பார்க்க வேண்டும். அக்கறையா நீங்களும் அவங்களோட
ஊகி கொண்டு நோக்கம் தான் எங்களுக்கு. மற்றது நாங்கள் இப்போ நாங்கள் சேர்த்துட்டு சுந்தர விளக்கம் அவங்களுக்காக நாங்கள் நுண்ணுரை புக்கெல்லாம் வழங்குகிறோம். மாதத்துக்கு 2க்கு மேற்பட்ட பரீட்சைகள் நடக்கும். மற்றது ஒவ்வொரு நாளும் குறைஞ்ச ஒரு கிழமையில 4 கிளாஸ் நடக்கும். அனைத்தும் இலவசமாக தான் நடக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கொடுமையும் நீங்கள் கொடுக்கப்படாது. அதான் எங்களோட திட்டம். பிள்ளைகளுக்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து பிள்ளைகளோட சுமையை நாங்கள் பொருட்படுக்கிறோம் வந்திருக்கிறோம். நீங்கள் அதை பேப்பரோ இனி நீங்கள் முன்னோரி சார் பேப்பர்கள் எல்லாம் செஞ்சுப்பாங்க. இது ஒரு லெக்சர் அவங்க எல்லாம் வாங்குற அளவுல இனிமேல் உங்களுக்கு இல்லை. அவ்வளோத்தையும் எங்களோட அமைப்பில் அதாவது லண்டன்ல இருந்து வந்திருக்கிற இவரும் கோயினாவும் ஜெர்மன்ல இருக்கிற கியோலமன்னாவும் இவங்க 2 பேரும் இப்போதைக்கு இதை பண்ணிக்கிறாங்க. இந்த 10 பாடசாலை நாங்கள் திருப்பி செஞ்சுக்கிறோம். 10 பாடங்கள் 300 பிள்ளைகளை தெரிவு செஞ்சுக்கிறோம். 300 பிள்ளைகளுக்கும் இந்த வருடம் ஃபுல்லாக செய்கிறதுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படுது. அது அனைத்தும் நடைபெறும். சிலத்திய வகுப்புக்கு ஆசிரியருக்காக ஒரு ஊக்குவிப்பு தொகை அனுப்புகிறோம். அதாவது ஒரு ஆசிரியர் 40 பிள்ளைகளை கற்பித்தால் அவங்களுக்கு 10,000 கொடுக்குறோம். அது அவங்க வெளியில எவ்வளவு கூட எடுக்கலாம். அவங்களும் அர்ப்பணிப்போட செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக நாங்கள் உங்களை ஊக்குவிப்போம். சரி, அதோட நான் உங்கள்கிட்ட சயவான வேண்டுவோம். உங்களால் வேண்ட ஒரு ஊக்குவிப்பும் அவங்க செய்யலாம். என்ன சொல்லுங்க, பிள்ளைகளை சரியா அனுப்பணும். அதே நேரம் அந்த ஆசிரியரும் சில மூலப்பொருள் அவங்களே வீட்டில் பிரச்சனைகள் எல்லாத்தோட பிள்ளைகள் படிப்பாங்க. ஒரு மைண்ட்ல ரெக்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லெக்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு பிளேண்டியோ டீயோ அதெல்லாம் வச்சு கொடுத்து சின்னர்கள் வேற ஒன்றும் இல்லை. மற்றது கட்டாயம் 1க்கு மேற்பட்ட பெற்றோர் அட்டை நான் பங்களிப்பு செய்கிறேன். டீச்சர்ஸோட ஒரு பெற்றோர் கட்டாயம் வரது இருக்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கோம். அந்த ஷெடியூல்ல ஈவினிங்கே ஒரு சிக்னேச்சர் வச்சு தான் போகணும். பிரின்சிபல் வைப்பாரு, ஆசிரியர் வைப்பாரு, இதில் நீங்களும் வச்சுக்கணும். என்னத்துக்காக ஆச்சுன்னா பிள்ளைகள் ஒரு ஆளுக்கு அர்த்தம் வந்து அந்த ஆசிரியர் மட்டும் கஷ்டப்படணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்குமா இல்லையா? அதுக்காக அவங்கள வர சொல்றதுக்கு காரணம். மற்றது வரும்போது ஒவ்வொரு பெற்றோர்கள் அக்கறையோடு இன்னும் கூட செலுத்துவாங்க. இதுல அக்கறை செலுத்துவது நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருப்போது ஆசைக்கு ஒரு உதவியா கேட்குது. இது வந்து நான் கட்டளையா விடல, உங்களோட உதவியா கேட்கிறோம். எங்களால் 2 உதவி நாங்கள் செஞ்சு கொண்டா இருக்கிறோம். நீங்களும் உதவி இருக்குதானே. ஆனால் நிதி ரீதியான உதவி நீங்கள் செய்ய வேண்டாம். எவ்வித காரணம் கொண்டும் இந்த கொலஸ் பேப்பர்ஸ் அதுக்கு எந்த ஒரு உதவியும் உங்கள்கிட்ட தேவைப்படாது. அனைத்து நாங்களே பெற்றுக் கொடுப்போம். அப்படிதான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்கூல்லையும் அப்படிதான் ப்ரொபோசல்லாம் கேட்டேன். நாங்கள் ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ எத்தனை பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ப்ரொபோசல் ஒன்று கேட்டுருக்கு. அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணி தான் அந்த ஒர்க்கை தொடங்கிருக்கோம். இங்கே எல்லா கிளாஸ் ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸ் தான் நடக்கும். இந்த ஸ்கூலில் மட்டும்தான் 2 கிளாஸ் நடக்குது. ஏன்னா பிள்ளைகள் எண்ணிக்கை 63 ஆயிடுச்சு. அப்போ ஒரு கிளாஸ் நடத்தின 63 பிள்ளைகளை ஒரு டீச்சர் படிச்சுக்கிறது சாத்தியமற்றது. அது பேரளவு படிப்பா போயிடும். அது நாங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம்னா அது 2 கிளாஸா 2 டீச்சர் உருவாக்கி கொடுப்பதை விட நாங்கள் கொடுக்குறோம். இல்ல என்னன்னா 2 டீச்சர்ஸ் உருவாங்கிருக்கேன். 2 டீச்சர்ஸுக்கும் தலா 10,000 அவங்க வங்கி கணக்கெல்லாம் வைப்பிடப்படும். இதை நாங்கள் அதில் ஸ்லிப் வந்து கொப்பி ஒன்று அதிகம் ஒப்படைப்போம். மற்ற எல்லா தகவலையும் எல்லா வலைத்தளங்களையும் அறியலாம். எங்களுக்கு தாயக்கல்வி விடியலுக்கு வெப்சைட் இருக்குது, தாயக்கல்வி விடியலுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, தாயக்கல்வி விடியலுக்கு இமெயில் இருக்குது, தாயக்கல்வி விடியலுக்கு டிக்டாக்கும் இருக்குது, தாயக்கல்வி விடியலுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்க எந்த வளத்துல போனாலும் உங்களோட பிள்ளையோட பேர் உட்பட பெற்றார பேர் உட்பட அப்டேட் ஆகிடுது. அவங்களுடைய மார்க்ஸ் கூட அப்டேட் ஆகிடுது. நீங்க பார்க்கலாம் எந்த ஆசிரியருக்கு எவ்வளவு ரூபாய் காசு போடப்படுதுன்றது கூட அப்டேட் ஆகும். நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அதுக்கு ஏனென்றா இந்த பயணத்துல நாங்க வெளிப்படுத்தன்மை கையாளுறோம். ஏன்னா இந்த பயணம் அந்த வருஷம் முடியக்கூடாது, தொடர்ச்சியா நடக்கணும்ன்றதுக்காக இங்க மட்டும் நாங்க நடத்தல. வவுனியாவில் 4 பாடத்தில் நடத்துறோம். அங்க என்ன பொறுத்த மட்டும் கனபாடத்தில் நடக்குது.
ஆனால் கிழக்கில் இல்லை. என்ன காரணம்னா கிழக்குன்றது மட்டக்களப்பு கிழக்கு தெரியாது. பெரும்பாலான சிலருக்கு தமிழருக்கு வடக்குன்றது தெரியும் ஃபுல்லா, கிழக்குன்றது மட்டக்களப்பு தான். அம்பாறைன்றதுல தமிழ் பிரிவான கிழக்குல இடிக்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல பெரிய கூடியவனாலும் தெரியாது. இதை தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் எடுத்த முயற்சி தான் இந்த அமைப்பு. இப்படி ஒரு அமைப்புக்கு இங்கோட இயற்கைன்றதை புலம்பெயர்ந்தவர்களுக்கு காட்டினால் மேலதிக வரக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பு மூலம் இன்னும் பாடசாலை இணைத்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. திட்டங்களை பொது சபையில் நடந்து கொண்டிருக்குது, அது வேணாம். ஆனால் இந்த அமைப்போட நோக்கம் எந்த ஒரு அரசியலும் அல்ல. தயவு செய்து அரசியல் சார்ந்து யாரும் பூசிவிட வேண்டாம். இதுதான் எங்களோட நோக்கம். எந்த துணியாளரோட அரசியல் செய்யப்படாது. நாங்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் முதலே தொடங்குறது இருக்கு. அன்னைதான் தொடங்கலாம் போயிட்டு அரசியல் இந்த முறையில் தொடங்கலாம் பின்னுக்கு போட்டு வந்தோம். அதுக்கும் எலெக்ஷன் வச்சான் அண்ணா ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் இந்தியா போகணும். அது டைம் காணாது. அதுக்காக தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த எலெக்ஷனுக்கு இதை தான் இருப்போம். எங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. எங்களுக்கு அரசியலுக்காக போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொது மீட்டிங்களுக்கு அது ஒரு பயம் எங்களுக்கு. எங்களையும் அதை சாயல அதுக்காக இதை செய்யறாங்க. எங்க ஒரு கதை எடுத்து போறாங்க. அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களை பிள்ளைகளை கொண்டு விட்டோம். கல்வியால் மட்டும்தான் நம்மளோட பிள்ளைகளுக்கு விடும். நம்மளால ஏதாவது நம்ம மற்ற சமூகத்துக்கு எதிராக வாழ முடியாது, எதிர்த்து போராட முடியாது. கல்வியால் போராடலாம், போதிய அளவு போராடலாம். அவங்களுக்கு சமமாக அவங்க அது மேலே உயரலாம் கல்வியால். மற்ற ஏதாவது நம்ம நடக்காது, இனி நடக்காது, சாத்தியம் இல்லாதவரை இருக்கிறோம். அப்போ கல்வி அந்த பேனாவை தூக்கும்போது மாத்திரம் நம்ம அவங்கள வெல்லலாம் என்ற குறிக்கோள் தான் தாயக்கல்வி பிடியலுக்கு நோக்கமே. தாயக்கல்வி கல்வி பிடியல் உள்ளூர் பிடியலும் வந்து இந்த உரையாற்ற நேரம் வைத்தவர்கள் ஆசிரியர் அதிபருக்கு நன்றி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். உண்மையிலே இந்த திட்டத்தின் விளக்கங்களை சிறப்பான முறையிலே உங்களுக்காக வழங்கிச் செல்கின்றார் தாயக கல்வி விடியல் புலம்பெயர் தமிழர்களின் அமைப்பின் திட்ட இணைப்பாளர் திருவாளர் கே பிரேந்தன் சார் அவர்களுக்கு நன்றி. ஆகவே அவர்களது முயற்சி, அவர்களது தியாகம், அதற்கு சிறந்த முறையில் நீங்கள் சிறந்த பெறுபவர்களை உருவாக்கி எடுத்துக் கொடுப்பதுதான். ஆகவே பெற்றோர்கள் மாணவர்கள் மீது கூடிய அக்கறை எடுத்து இவர்களின் இந்த திட்டத்திற்கு சிறந்த முறையில் உதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறும். கொஞ்சம் மின்னு ஆசிரியர்களுக்கு மேலதிக வகுப்புக்கான கற்றல் உபகரணங்கள் மற்றும் பாடத்திட்டங்களை வழங்கி வைத்தமைக்காக புலம்பெயர் தமிழர்களின் அமைப்பில் கலைஞர் மற்றும் அதன் இணைப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தொடர்ந்து மாணவர்கள் வரிசையாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவளை கொடுத்து அனுப்பி. அப்படி பார்த்து அப்படி வேண்டி போங்க, அப்படி இறங்கிட்டு போங்க, அப்படி போங்க, அப்படி போங்க. அப்படி வேண்டி போவோம். அதால் போகணும். அவங்க கொடுத்தால வராங்க, அதால் இறங்கிட்டு போவோம். கையை கொடுத்து வாங்க. அப்படி வேண்டிட்டு போவோம். அப்படியே வேண்டிட்டு போங்க, வேண்டிட்டு போங்க.
அப்படி வேண்டிட்டு போங்க வீடியோ எடுக்கணும். நிகழ்வுக்காக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற தாயக கல்வி விடியலினுடைய அமைப்பாளர் கோகுலன் அவர்களுக்கு, ஒரு பிராந்திய அமைப்பாளர் தம்பியுள்ள அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் பெற்றார்கள் அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கு இன்றைய தினம் கற்றல் உபகரணங்களும் அதற்கான பிரத்யேக மாலை நேர வகுப்புகளுக்கான உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற தாயக கல்வி விடியல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விடயம் விடியல் நம்மளுக்கு விடியல் விடியல் என்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இரவு பொழுது, ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையான பொழுது எங்களுக்கு விடிந்து அன்றைய அடுத்த நாள் எங்களுக்கு சுமூகமான ஒரு நிலையை உருவாக்குகின்ற நிலைமைதான் விடியல். அப்ப அவ்வாறான ஒரு விடியல் எங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகுது. எப்ப வரப்போகுது? 2025 என அந்த விடியலுக்கு அவங்க பூர்ணமான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்குகின்றார்கள். அதே போன்று நீங்களும் உங்களினுடைய பூரணமான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என வெட்டுப்புள்ளிக்கு மேலதிகமான புள்ளிகளை பெற்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதான் அவங்களுக்கான மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வளர்முக நாடுகள்ல, உதாரணமா ஜப்பான் போன்ற நாடுகள்ல அதிகளவான காசை எங்க பயன்படுத்துறாங்கன்னா ஆரம்ப கல்வி, ஆரம்ப பிரிவு, ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு தான் அதிகளவான காசை செலவுறாங்க. ஏனென்று ஆய்வு கட்டுரைகள்ல பார்த்தோம்னா அங்க ஆரம்ப கல்வி அவங்களுக்கு ஒழுங்காக அமையுமாக இருந்தால் அவங்களினுடைய உயர் கல்விகள், மேற்கல்விகள், பட்ட கல்விகள் அனைத்தும் ஒழுங்குமுறையாக அமையும் என்றுதான் அவங்களோட அந்த ஆய்வுல கூறப்படுற விடயம். ஆகவே அதே போன்றுதான் உங்களுக்கும் இந்த ஆரம்ப கல்வியில மிகவும் சிறந்த ஒரு திட்டத்தினை நாங்க முன்மொழிஞ்சு இந்த கோகுலன் சார் அவங்களின் ஊடாக உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி இந்த இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இவங்களுக்கு சிறந்த பெறுபேறுகளை நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து உங்களுக்கான இவ்வாறான உதவிகளை வழங்கியதற்காக தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் அதன் அமைப்பாளருக்கும் அதன் இணைப்பாளர் போன்றவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பெற்றார்கிட்ட நானும் ஒரு வேண்டுகோளை விடுவேன். மாணவர்களை நீங்க பாடசாலைக்கு அனுப்பினா அல்லது மாலை நேர வகுப்புகளுக்கு அனுப்பினா உங்களுடைய கடமை பொறுப்புகள் முடிவடைது என்று நினைக்கிறீங்க. ஆனால் பூர்ணமாக ஒரு பிள்ளை உங்களுடைய பிள்ளைதான். அந்த பிள்ளை நல்ல பேர் அல்லது நல்ல புள்ளி நல்ல செயற்பாடுகளில் ஈடுபடுற நேரம் நீங்க மார்பு கட்டி கொள்றீங்க எந்த பிள்ளை என்று. அதே நேரம் புரள்வான நடத்தைகள், குறைவான புள்ளிகளை காட்டுற நேரத்தில் நீங்க மறைவாக நிற்கிறீங்க. ஆனால் நல்ல செயற்பாடோ பிறழ்வான செயற்பாடோ எந்த செயற்பாடு செஞ்சாலும் அது உங்களுடைய பிள்ளைதான். அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். ஆகவே நீங்க முழுமையாக பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். ஏன்னா இப்ப
வள்ளுவர் கூட சொல்றாரு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். உங்களுக்கு பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளை பிறக்கிற சிரமம், என்ன பிள்ளை பிறக்கிற கஷ்டம். இந்த சினிமா படங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பிள்ளை பெற்று பார்த்தா தான் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பிள்ளை பிறக்கிற சிரமம், அந்த கஷ்டத்தையும் விட அவங்களுக்கு மகிழ்ச்சி என்னன்னா, நம்மளோட பிள்ளை படிச்சவன், சான்றோன், நல்லவன், கெட்டிக்காரன் என்றுதான் பெருமை. அப்ப அவங்களுக்கு அந்த நோ எல்லாம் அந்த மறந்து அவங்க பெருமிதம் அடைகிறாங்க. ஆகவே உங்களோட பிள்ளைகளை நீங்க ஒழுங்குமுறையாக பாடசாலைக்கு வகுப்புகளுக்கு அனுப்பினாலும் கூட வீட்டிலையும் கவனிக்கணும். சரிதானே? இன்றைய தினம் எங்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கிய அமைப்பாளர்களுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றார் மாணவர் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி